அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கவிஞர் வெண்ணிலா அவர்கள் இயற்றிய ஆதியில் சொற்கள் இருந்தன எனும் கவிதை வரிகளுக்கான விளக்கங்களும் கவிதையின் வரிகளையும் காணலாம். அம்பலவாணன் வசந்தா தம்பதியருக்கு ஒரே மகளாக ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 1971ஆம் ஆண்டு கவிஞர் வெண்ணிலா அவர்கள் பிறந்தார். கவிஞர், சிறுகதை ஆசிரியர், கட்டுரையாளர், நாவலாசிரியர், பத்திரிகை ஆசிரியர், புதின ஆசிரியர் என பல்வேறு தளங்களில் இயங்கி வரும் இவர் பெண்ணியம் சார்ந்த கருத்துக்களை முன்னெடுத்து இலக்கியங்களை படைத்து வருகிறார். அது மட்டுமல்லாது அன்றாட வாழ்வின் இன்னல்களை எவ்வித கற்பனைகள் ஏதுமின்றி படைப்பாக்குவது இவரின் தனித்திறமையாகும். இவர் எழுதிய படைப்புகள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. நூல்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரி அளவிலான பாடத்திட்டங்களில் பாடங்களாகவும் இடம்பெற்றுள்ளன. 7 கவிதை நூல்கள், கடித இலக்கிய நூல்கள், கட்டுரை தொகுப்புகள், சிறுகதை தொகுப்புகள், நாவல்கள், ஆய்வு நூல் என பல்வேறு தளங்களில் தனது எழுத்து திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது குழந்தைகள் உலகினை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலம் அவர்களின் எதிர்கால சமுதாயத்தை எளிதாக பேணலாம் என்னும் நோக்கத்தில் எழுதப்பட்டுள்ள ஆதியில் சொற்கள் இருந்தன எனும் கவிதையை காணலாம். குழந்தை உறங்கிவிட்டதை உறுதிப்படுத்தி கொண்டு நின்று போகும் தொட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறதா என உறுதி செய்வது கொள்வதில்லை. குழந்தையின் உறக்கம். துண்டு ஒன்றை கட்டிக்கொண்டு அம்மாவாக முடிகிறது குழந்தைகளால். இவ்வாறு குழந்தைகளின் உலகம் இனிமையாக தொடங்கும் இவ்வேளையில் குழந்தையாக முடியாமல் அல்லல்பட்டு கொண்டிருப்பது அம்மாக்கள் தான். காரணம், குழந்தைகளின் உலகில் அம்மாக்கள் கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டே இருக்கின்றனர். காலை எழுந்தது முதல் பல்லு தேய்ச்சியா, பால் குடிச்சிட்டியா, ஹோம்ஒர்க் எழுதிட்டியா, யூனிஃபார்ம் போட்டாச்சா, ரிக்ஷா வந்தாச்சா, பென்சில் எடுத்துக்கிட்டியா, விளையாட மாட்டத்தானே, அடிக்காமல் வந்தியா, யாரையும் கை கால் கழுவிட்டியா, சாப்பிட்டியா, இப்போ தூங்கப்போ நேரமாச்சு என கலற்றி விடப்படுகின்றன குழந்தைகளின் உலகம். இவ்வாறாக பல்வேறு கேள்வி கணைகளால் தன்னுடைய கவிதை வரிகளை ஆதியில் சொற்கள் இருந்தன எனும் தலைப்பின் கீழ் வடித்துள்ளார். இந்த கவிதை வரிகளின் வாயிலாக தினசரி போராட்டங்கள் அன்பின் நிழல் வழியாக வெளிப்படுவதை காண முடிகிறது. ரிக்ஷா வந்துடுச்சா எனும் வார்த்தைகளின் வழியாக அவசர காலங்களில் ஒலிக்கும் ஒரு தாயின் குரல் வெளிப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாது பென்சில் எடுத்துட்டியா என கேட்கும் கேள்விகளால் சிறு சிறு பொருட்களையும் நினைவூட்டுவது ஒரு தாயின் அக்கறையின் வெளிப்பாட்டை உணர்த்துகிறது. விளையாட்டிலும் குழந்தையின் பாதுகாப்பு குறித்த எச்சரிக்கையை விதிக்கும் நோக்கில் விளையாட மாட்டத்தானே என கேள்வி கணைகளால் குழந்தைகளை உலகம் நிரம்பி இருப்பதை கவிதை வழி எடுத்து கூறுகிறார். ஒவ்வொரு தாய்மையும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவது தாய்மையின் வெளிப்பாடாக விளங்குகிறது. குழந்தை உறங்கிவிட்டதை உறுதிப்படுத்தி கொண்டு நின்று போகும் தொட்டில் ஆடிக்கொண்டிருக்கிறதா என உறுதி செய்வது கொள்வதில்லை குழந்தையின் உறக்கம். இங்கே ஒவ்வொரு தாயும் தனது குழந்தையின் ஒவ்வொரு அசைவிலும் அமைதியிலும் தன் வாழ்வின் காண்கின்றாள். இங்கே அம்மாவின் தியாகம் தனக்கான நேரம் என்பதை எடுத்து எம்புவதை காண முடிகிறது. தாயின் உணர்வுகள் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. இதனை மன அழுத்தம், அன்பு மற்றும் தியாகம் எனும் 3 சொற்களின் வரி காண முடிகிறது. அடுக்கடுக்கான கேள்விகள், முடிவில்லாத பொறுப்புகள், இது தாய்மையின் மன அழுத்தத்தை உணர்த்துகின்றது. அன்பு என்று நோக்கும்போது அனைத்து சவால்களையும் மீறிய ஆழமான அன்பு வெளிப்படுத்தப்படுவதை காண முடிகின்றது. தியாகம், தன்னையும் மீறி குழந்தைகளுக்காக வாழும் ஒரு அர்ப்பணிப்பு ஒரு தாய்மையின் வெளிப்பாடாக அமைவதை காண முடிகின்றது. குழந்தையின் ஒவ்வொரு நலனிலும் தாய்மையின் அக்கறை வெளிப்படுத்தப்படுகிறது. ஓய்வு நேரங்களில் கூட குழந்தையை பற்றிய எதிர்காலம் மற்றும் பகிர்வு, அடுத்தவங்களுடன் பகிரப்படும் போது தனது குழந்தைக்கான செலவினங்களை பற்றி பேசுவது ஒரு தாய்மையின் அக்கறையாக வெளிப்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுய அக்கறை என்று நோக்கும்போது தன்னை காட்டிலும் தன் குழந்தையின் அக்கறையே
முதன்மையாக வெளிப்படுத்தப்படுவதை காண முடிகிறது. இறுதியாக தாய்மையின் மகத்துவம் என்று நோக்கும்போது, குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை எனவும் அதனை பொறுமை, அன்பு மற்றும் நிபந்தனையற்ற அர்ப்பணிப்புகளுடன் கூடிய ஒரு நிகழ்வாக அமைவதையும் இக்கவிதையின் வழி அறிய முடிகிறது. இந்த கவிதையின் வாயிலாக ஒவ்வொரு செயலிலும் ஒரு குழந்தையின் வாழ்வினை செம்மைப்படுத்தும் நோக்கினை ஆசிரியர் தன் கவிதை வழி வெளிப்படுத்தியுள்ளதை காண முடிகிறது. நன்றி, வணக்கம்.